ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ சாண்ட்ரா பண்ணுற பிஹேவியர்னால திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. இந்த கேமோட டைமென்ஷன் லைட்டாக கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் கமருதியும் நல்லா அப்படி ஒட்டி இருக்கிறதுனால அவங்கள பிரிக்க முடியல அப்படின்றதுனால இவங்களுடைய கேம் வந்து ரொம்ப அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு ஐயமும் நமக்கு வந்து வருது. ஸோ அந்த 2 விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மைக் போடாமல் இன்னும் வந்து லெத்தார்த்திக்காக சுற்றிட்டு இருக்காங்க. கனியும் போடலை. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா பார்வதியை எல்லாருக்கிட்டையும் போய் ப்ளஸ்ஸை வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ப்ளஸ்ஸை சொல்லும் பொழுது ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, எஃப்ஜே நீ ரொம்ப டேலண்டடு, அரோரா நீ கேம் இப்போ வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்க, கனி நீங்கள் வந்து கேமை தாண்டி நிறைய பேர் நல்லா அன்பாக கவனிச்சுக்கிறீங்க, விக்கல்ஸ் நீ வந்து மைண்ட் கேம் செம்மையாக விளாட்ற அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ கமருதீன் கிட்ட திருப்பி வரும் பொழுது நீ வந்து எதுனாலும் சரி எனக்காக நீ கண்டிப்பாக வந்து பார்த்தனா நல்லா பேசுகிற, நீ வந்து பேபி கீபி அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து போட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அது வரைக்கும் ஓகே. அதுக்கடுத்து இவன் வந்து என்ன பண்ணுறான், அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். சரி முத்தம் கொடுத்துட்டு போகிறான், அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் நம்ம தலையிட வேண்டாம். அதுக்கடுத்து வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது. 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவு எடுக்க மாட்றாங்க. 2 பேரும் இவ்வளோ வீக்காக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. சரியா? லவ்வா இல்லை காஜியா அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் டவுட் ஆகுது. ஏன்னா லவ் அப்படிங்கிறப்ப 2 பேரும் பிரிய முடியாது, நம்ம பேசிகிட்டே இருக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஜோன் அவுட்டில் போயிடுவாங்க. பட் காஜி அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வச்சாலும் இன்னும் வேணும், நமக்கு இப்பயே உடனே வேணும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்குள்ளே போக தான் செய்வாங்க. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அரோரா அப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சா. சரியா? எவ்வளோவது ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருந்தா. இப்போ அவள் எவ்வளோ மேலே. இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், இப்போ ஒரு நாளாகவே கமருதீன் பக்கம் போனால் கூட எதிர்பார்க்க மாட்டான். அவன் பக்கம் ஜாயிரான் லைட்டாக கமருதீன். அவர் ரெஸ்ட் ரூமில் ஏதோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பாத்ரூம் சைடில் இவன் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் நான் தொடச்சிட்டேன் எல்லாம். அரோரா கரெக்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறதும், அரோரா கிட்ட போய் பக்கத்தில் போய் சாப்பாடு எதாவது வைக்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேச டெவலப் பண்ணுறான். பட் அரோரா அதை மதிக்க மாட்டான். ஆனால் இந்த பார்வதிக்கு புரிய மாட்டேங்குது. அவன் திருப்பி வரானா, வந்தால் இவன் ஹர்ட் பண்ணுறான். இல்லை நீ வராத பேசாதன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு இப்போ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நியாயமாக நம்ம இருப்போம். அதாவது நீ உன் கேம் ஆடு, நான் உன் கேம் ஆடுறேன். நம்ம நியாயமாக நான் என்ன தோணுதோ அதை செய்கிறேன். நான் சொன்னேன்ல அதுதான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்றான். சரி இப்போ இப்படி பேசுனவங்க வெளியே வந்து ஒழுங்காக பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்தா வெளியே டைனிங் டேபிளுக்கு வந்து உட்காடுறாங்க. இப்போ சாப்பிட்றானுங்க. சாப்பிட்றப்ப திருப்பி பார்வதிக்கு முருகன் மாதிரி ஏறிடுறான். நீ இருந்தாலும் என்னை வந்து நீ டேர்ம் பண்ணுறேன்னா அவன் என்ன பண்ணுறான், பார்வதியே டேர்ம் பண்ணுறான். இந்த மாதிரி நீ தான் வந்து காரணம், எதையும் சிம்பிளாக எடுத்துக்க மாட்டேற, எல்லாத்தையும் வந்து பூசி முழுக்கிற. இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க 2 பேரும் வந்து கேம் ஆடினாலும் தனித்தனியாக அவங்களுடைய நியாயமான கருத்தை முன்வைப்போம், அதோட நான் பேச மாட்டோன்ட்டோம். அப்போ திருப்பி இந்த கம்பெனி என்ன பண்ணுறான், இச்சி இழுக்கிறான். இந்த மாதிரி பார்த்துக்கோ பாரு, இப்படிலாம் நீ பண்ணியிருக்க, இதெல்லாம் பண்ணாத இனிமேல். அதான் ஏற்கனவே பேசிச்சு, என்னையே ஏன்டா டேர்ம் பண்ணுற அப்படின்றான் அவன். இல்லை நீ சாண்ட்ரா பேச்சை கேட்டு இப்போ கொஞ்சம் ஆடுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவன் சொல்லிட்டா, சாண்ட்ரா அப்படி சொல்கிறா உன்னை நீ என்னை மதிக்க மாட்டேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அதை பேசி கேட்டு ஆடிட்டு இருக்கேன். நான் உனக்காக தான் ட்ரையாங்கில் தான் வந்து இது பண்ணேன். அப்படியா ராசா அப்படின்றான். ஆமாம் நான் உனக்காக தான் ட்ரையாங்கில் தூக்கி போட்டேன், அரோரா கிட்ட இருக்க ட்ரையாங்கிள் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி அப்போ எனக்காக பண்ண நிஜமாக சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ வந்து ஸோ ஸ்வீட்டு. சரி ஓகேடா புரியுது எனக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கேம் ஆடுவோம். சரியா? நீங்கள் கேம் ஆடுனா நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. திருப்பி காலிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதா? பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இவன் அரோரா பக்கம் கொஞ்சம் ரூட்டை போடுறான் கமருதீன். சரி இது வந்து செட் ஆகாது போல் இனிமேல் பார்வதி கிட்ட. இவன் திருப்பி அரோரா ரொம்ப ஜாலியாக பேசுவா. நீ வந்து கேம்னே சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு, இங்கே கேமான தான் விளாட வந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்று வெளியே போய் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருணும். இல்லாட்டி இங்கே நம்ம விளையாடுவோம், பேசுவோம். பட் நைட்டு பேச வேணாம், காலைல நம்மக்குள்ளே பேசிப்போம். பட் கேமில் வந்து என் பக்கம் நான் நிற்பேன், நீ உன் பக்கம் நின்றுக்கோன்ற மாதிரி சொன்னா ஈஸியாக விளாட்லாம். பட் அது ஏன் இவங்க பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரியல. மாற்றி 2 பேருக்கும் ஒன்று இவன் சும்மா இருந்தால் அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் சும்மா இருந்தால் இவங்க சும்மா. இன்னும் முடிவு எடுக்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் என்ன மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணுறான், வேறு யாரையும் நீ பண்ண மாட்டேன்றான். அப்படி இல்லைப்பா, நான் உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி இவன் திருப்பி சாஞ்சிடுறான். ஸோ ஆக மொத்தம் இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் ஆடியன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணி வேறு லெவலில் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து கட்டுப்பேற்றுறாங்க அப்படிங்கிறது மைலாட். இன்னொரு பக்கம் இந்த சாண்ட்ரா கானா வந்து சாரி கேட்கறது ரெடியாக இருக்காங்க, திவ்யா வந்து பேசுறது ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி வந்து பேசுகிறாரு. நோ வேண்டாம், விக்ரம் கிட்ட வந்து நீங்கள் அந்த டாஸ்கில் பிக் பாஸ் வந்து ஷுவரான்னு கேட்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் வடிச்சிருச்சு, எங்கே நீங்கள் திருப்பி வந்து ரிசைன் பண்ண மாட்டீங்களோன்ட்டு.
அந்த டாஸ்கில் சாண்ட்ரா நாங்கள் பார்த்ததோட சரிம்மா, அதுக்கடுத்து நீங்கள் வரவே மாட்டீங்க. சும்மா உட்காந்து திவ்யா இப்படி பண்ணுறா, அவள் பண்ணுறா, கானாந்தத்து இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா. நீங்கள் புறம் பேசுறதுக்கு மேட்டர் கிடையாது. இது கேம் வந்து வேற மாதிரி போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திவ்யாவோட ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதை தான் வந்து அழகா அரோரா வந்து திவ்யாட்ட சொல்கிறா. நீ பேசுறது பேஸ்ட் இல்லை, நீ எஃபர்ட் போட்டல, அவ்வளோதான், அதோட விட்டு. அவள் திருப்பி வரல, அவள் பின்னாடி உன்னை பற்றி பேசினா கூட மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது உனக்கு ஃபேவராக தான் இருக்கும். சரியா? அதனால நீ அத பத்தி வொரி பண்ணிக்காத. இல்ல அத நான் வொரி பண்ணிக்க மாட்டேன். பட் அங்கேயே தூங்குறதுனால எனக்கு ஒரு மாரி இருக்கணும். நீ ஏன் அங்க தூங்குற? இந்த சைடு வந்துக்கோ. கனி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இங்க படுப்போம் நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள வந்து அப்படி இழுக்குறாங்க அந்த சைடு. அது பிரச்சனை இல்ல. ஏன்னா அங்க தங்குறதுக்கு அங்கேயே தங்கிரலாம். ஏன்னா மூஞ்ச காட்ட மாட்றா, ஒரு மாரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறப்ப அங்க படுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்காது. அதனால திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த முடிவு எடுக்க போறாங்களாங்கிறது தெரியல. ஸோ ஆக மொத்தம் திவ்யா பண்றது தவறுங்கிறத சாண்ட்ரா ஈஸியா பின் பாயிண்ட் பண்ணலாம். ஆனா, அவ பண்ற தவறு இவ பண்றதுனால மறைஞ்சிருது. எத்தன பேர் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து?